Hello viewers, good morning, happy morning, wonderful morning to everyone. Today we are going to discuss about what's different between as long as and as far as. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். இதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் as long as அப்படின்னு சொல்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ as far as நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கும் வரை தான். ரெண்டுமே நம்ம வரைன்னு யூஸ் பண்ணலாம். பட் இந்த ரெண்டுமே நம்ம ஒரே மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா இப்போ as long as அப்படின்னு சொல்லும் போது இருக்கும் வரை, இருந்தால், if கிளாஸ் யூஸ் பண்ற இடத்துல எல்லாம் நம்ம இந்த as long as யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பணம் இருக்கும் வரை அவன் உன்னுடன் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க மெயின் திங் என்ன அப்படின்னா பணம் பணம் இருக்கும் வரைக்கும் அவன் உன் கூட இருந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த as long as அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். He stayed with you as long as there was money. அதாவது பணம் இருக்கும் வரை அவன் உன் கூட இருந்தான். சோ இங்க பணம்ங்கிறது ஒரு மெயின் பாயிண்ட். அது இருக்கும் வரைக்கும் தான் அவன் உன் கூட இருந்திருக்கிறான் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ as far as அப்படின்னா அதுவும் வரை தான். ஆனா இந்த வரை என்ன அப்படின்னா சர்டைன் பாயிண்ட் அல்லது ஒரு டிஸ்டன்ஸ நம்ம சொல்றதுக்கு, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம சொல்றதுக்கு இங்க நம்ம as far as அப்படின்னு யூஸ் பண்றோம். நீ சரியா இருந்தா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லா நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்களை இருந்தா நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம as long as யூஸ் பண்ணுவோம். ஆனா as far as அப்படி கிடையாது. சர்டைன் பாயிண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கும் நம்ம இதை பயன்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணுக்கு எட்டிய அளவு மலையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மலைங்கிறது மவுண்டன். சோ கண்ணுக்கு எட்டிய அளவு மலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. as far as the eye can see there are no mountains. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் மலையே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். ஒருவேளை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மலையா இருக்கு அப்படின்னா நம்ம அதே இடத்துல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா as far as I can see there are only mountains. எங்க பார்த்தாலும் மலையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு only mountains. ஒன்லினா ஒரு மவுண்டன்ஸ் கிடையாது, எல்லா இடமும் மவுண்டெயினா இருக்கு, ஒன்லி மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மலையே இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம no mountains அப்படின்னு சொல்றோம். சோ ஒரே வேர்டு தான், பட் மீனிங் மாறிடுது. இப்போ நீ உண்மையை சொல்லும் வரை நான் உனக்கு உதவுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வில் ஹெல்ப் யூ டேஸ் யூ டெல் மீ த ட்ரூத். அதாவது நீ உண்மையை சொல்லும் வரை நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல as long as வருமா as far as அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம தனித்தனி எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், இன்னும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நீ விரும்பும் வரை இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உனக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யலாம், இங்க தங்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மீனிங். இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறது? சோ இதை நம்ம எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது நமக்கு ஃபர்ஸ்டே எழுதிக்கலாம். பெரும்பாலும் ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலும் முன்னாடி இருக்கிறத நம்ம பின்னாடி கொண்டு போயிருவோம், பின்னாடி உள்ளதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இங்க நீங்க இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். யூ கேன் ஸ்டே. நீங்க இருக்கலாம், யூ கேன் ஸ்டே, நீங்க இருக்கலாம். வரை அப்படிங்கிறதுக்கு as long as. எப்ப வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா நீங்க விரும்பும் வரை. எவ்வளவு நாள் தங்கணும்னு விருப்பம் இருக்கோ அவ்வளவு நாள் நீங்க என்ன செய்யலாம், இங்க தங்கலாம். யூ லைக். உனக்கு எவ்வளவு நாள் இருக்க விருப்பமோ அவ்வளவு நாள் நீ இங்க இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ முயற்சி செய்தால் நான் உதவுவேன். அப்போ இங்க என்ன மீனிங் சொல்றாங்க அப்படின்னா நீ முயற்சி செய்யும் வரை நான் உனக்கு உதவியாக இருப்பேன், அந்த மாதிரிதான் சொல்றாங்க. இப்போ நீ முயற்சி செய்தால் நான் உதவுவேன். சோ அப்ப நம்ம இதை ஃபர்ஸ்ட் எதுதான் எழுத போறோம் அப்படின்னா நான் உதவுவேன், அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். நான் உதவுவேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் ஹெல்ப் யூ. ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உதவுவேன். எப்ப வரைக்கும் உதவுவாங்க, நீ முயற்சி செய்யும் வரைக்கும். நான் மட்டும் உதவிக்கிட்டே இருந்தா என்ன செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, நீயும் முயற்சி செய்யணும். செய்தால் இருந்தால் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்க என்ன போடுவோம், as long as. as long as நீ முயற்சி செய்தால். ஓகே, நீ முயற்சி செய்யறதுக்கும் நான் உனக்கு உதவுவேன். யூ ட்ரை. ஓகே, யூ ட்ரை, நீ முயற்சி செய்யணும், நீ முயற்சி செய்யறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, நீ விரைவில் திரும்பி வந்தால் நான் காத்திருக்க விரும்புகிறேன். சீக்கிரம் வர்றதா இருந்தா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த மீனிங். ஓகே, நீ விரைவில் திரும்பி வந்தால் நான் காத்திருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம இங்க நான் காத்திருக்க விரும்புகிறேன் அப்படிங்கறதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். இப்போ நான்ங்கிறத இங்க சப்ஜெக்ட். சோ ஐ இங்க விரும்புகிறேன் அப்படிங்கறத நம்ம அப்படியே டைரக்டா எழுதக்கூடாது. நீ விரைவில் திரும்பி வந்தால்
நான் காத்திருக்க விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் காத்திருக்க விரும்புகிறேன் அப்படிங்கும் போது என்னது, நீ சீக்கிரம் வர்றதா இருந்தா எனக்கு காத்திருக்கிறதுல கஷ்டம் கிடையாது, அந்த மீனிங் தான். சோ நம்ம இப்ப இதை எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஐ டோன்ட் மைண்ட். ஐ டோன்ட் மைண்ட். நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் மைண்ட். ஓகே, எனக்கு அது தவறா நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் மைண்ட் அப்படிங்கும் போது பரவாயில்ல, நீ திரும்பி வர வரைக்கும் நானும் உனக்கு வெயிட் பண்ணுவேன், நீ சீக்கிரம் திரும்பி வர்றதா இருந்தா நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. காத்திருக்கிறத வெயிட்டிங். ஐ டோன்ட் மைண்ட் வெயிட்டிங். ஸோ நீ விரைவில் திரும்பி வந்தால், ஃபர்ஸ்ட் வந்தால், விரைவில் திரும்பி வரும் வரைக்கும் நான் காத்திருக்க விரும்புகிறேன். ஸோ அப்போ அந்த வரைன்னு வரும்போது அஸ் லாங்கர், வரைங்கிறத நமக்கு டைரக்டா அப்படியே கொடுக்க மாட்டாங்க. சென்டென்ஸோட மீனிங் வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுதான் எழுதணும். ஸோ அஸ் லாங்கஸ் அப்படிங்கிறது வரை. ஐ டோன்ட் மைண்ட் வெயிட்டிங் அஸ் லாங்கஸ். வரை எப்ப வரைக்கும் அப்படின்னா நீ விரைவில் திரும்பி வந்தால். நீ அப்படிங்கிறத சப்ஜெக்ட் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து திரும்பி வந்தால் அப்படிங்கிறத கம் பேக். கம் பேக். விரைவில் அப்படிங்கிறதுக்கு soon. யூ கம் பேக் soon. யூ கம் பேக் soon. நீ விரைவில் திரும்பி வந்தால் நான் உனக்காக காத்திருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஐ டோன்ட் மைண்ட் வெயிட்டிங் as long as you come back soon. நீ சீக்கிரம் வர்றது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்றேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ சத்தம் போடாமல் இருந்தால் டிவி பார்க்கலாம். ஓகே, சத்தம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா டிவி போட மாட்டேன், அமைதியா இருந்தாதான் டிவி போடுவேன் அப்படின்னு சொல்றதுதான். இப்போ நீ சத்தம் போடாமல் இருந்தால், சோ இது நெகட்டிவ்ல சென்டென்ஸ் இருக்கு. டிவி பார்க்கலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சோ டிவி பார்க்கலாம் அப்படிங்கும் போது ஆப்போசிட்ல இருக்க போர்ஷன் தான். யூ கேன் அண்ட் வாட்ச் டிவி. யூ கேன் வாட்ச் டிவி as long as, எப்ப பார்க்கலாம், நீ அமைதியா இருக்க வரைக்கும் டிவி பார்க்கலாம். சோ நீ அப்படிங்கும் போது யூ டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாமல் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீ சத்தம் போடாம இருந்தா டிவி பார்க்கலாம். யூ கேன் வாட்ச் டிவி as long as you don't make noise. நீ சத்தம் போடாமல் இருந்தால் டிவி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டால் வலிமையாக இருக்கலாம். ஓகே, எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருப்போம். சோ நீ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டால். சோ ஆல் இந்த மாதிரி இஃப் கிளாஸ் வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம், எஸ் as long as நம்ம பார்த்தோம். இப்போ வலிமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எழுதிக்கலாம். சோ as long as நம்ம மிடில்ல தான் போடணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, நம்ம ஸ்டார்டிங்லயே எழுதலாம். ஆனா ஸ்டார்டிங்ல எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா as long as, அதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா இந்த சாப்பிட்டால் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம், முதல்ல கொண்டு வந்துடும். அப்ப இந்த சென்டென்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, நம்ம நடுவுல போடும்போது என்ன செஞ்சோம், பின்னாடி இருக்கிறத முன்னாடி எழுதணும். நம்ம ஸ்டார்டிங்லயே as long as எழுதும் போது நம்ம பின்னாடி இருந்து எதுவும் கொண்டு வர வேண்டியதில்லை, அப்படியே எழுதிக்கலாம். நீ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டால் அப்படின்னு சொல்லும் போது you eat healthy food. You eat healthy food. இந்த மாதிரி எழுதும் போது என்ன செய்யணும், கமா போட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் போடுறது முக்கியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவுல கமா போட்டு எழுதணும். ஸோ வலிமையாக இருக்கலாம் அப்படிங்கும் போது you will strong. You will strong இல்ல you will stay strong. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஓகே, you will stay strong. அந்த வலிமையாக இருக்கலாம். as long as you eat healthy food you will stay strong. ஆரோக்கியமான உணவு எடுக்கும் வரைக்கும் நீங்க எப்படி இருக்கலாம், வலிமையா இருக்கலாம். இந்த as long as நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா provided that and if class, இந்த ரெண்டுக்கும் நம்ம பயன்படுத்துறோம். ஒரு விஷயம் இருக்கும் வரைக்கும் நீ இப்படி இருப்ப, இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிஷனலா சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த as long as பயன்படுத்துறோம். as far as நம்ம எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு பயன்படுத்துவோம் அப்படிங்கறத எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். as far as நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். certain point and distance இதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்றதுக்கு நீங்க as far as நம்ம பயன்படுத்தலாம். up to the limit வரைக்கும் கூட நம்ம இந்த as far as நம்ம பயன்படுத்தலாம். அப்போ உங்களுடைய ஒப்பீனியன் சொல்றதுக்கும் நீங்க as far as பயன்படுத்துறீங்க. certain limit நம்ம இங்க சொல்றதுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்து certain point வரைக்கும் கூட நம்ம பயன்படுத்தலாம். டிஸ்டன்ஸ்க்கும் நம்ம இந்த as far as பயன்படுத்துறோம். இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், இன்னும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் ஆற்று வரை நடந்தான் அப்படின்னு சொல்றாங்க.
இங்கேயும் நம்ம வரை தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இங்க என்ன சொல்றாங்க, ஒரு டிஸ்டன்ஸ சொல்றாங்க. இங்க வரைக்கும் அவன் நடந்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு தூரத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். எஸ், as far as யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவன் ஆற்று வரை நடந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை நம்ம எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னா நடந்தான். யாரு அப்படின்னா சப்ஜெக்ட். அவன் ஆற்று வரை நடந்தான்னு பார்த்தோம். சோ அவன்கிற சப்ஜெக்ட் இருக்கு, நடந்தான்கிற வேர்ப் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிக்கலாம். அவன் சொல்லும் போது he, நடந்தான் அப்படிங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம், முடிஞ்சு போன செயலுக்கு நம்ம பாஸ்ட்ல யூஸ் பண்ணணும். சோ he walked. எங்க வரைக்கும் நடந்தான் அப்படின்னா ஆற்று வரைக்கும் நடந்தான். சோ இந்த வரைங்கிறத நம்ம போட்டுட்டு தான் நம்ம என்ன எழுதணும், அந்த ஆப்ஜெக்ட எழுதணும். அப்போ நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா as far as எங்க வரைக்கும் நடந்தான் அப்படின்னா ஆறு. சோ ரிவர், அந்த ஆற்று வரைக்கும் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சோ he walked as far as the river. ஆற்று வரைக்கும் நடந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த சாலை அடுத்த கிராமம் வரை செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்கேயும் நம்ம வரைதான் பார்த்திருக்கோம். சோ இங்கேயும் நம்ம வரைதான் போட்டிருக்கோம். சோ இதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா, இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த சாலை. ஓகே, இந்த சாலை தான் என்ன செய்யுது, அடுத்த கிராமம் வரை செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாலைங்கிற சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். the road செல்கிறது அப்படின்னா என்ன சொல்லுவோம், போ சொல்லுவோம். ஆனா இங்க ரோடுங்கிறது வந்து என்ன, எஸ் இட், அது வந்து ஒரு சிங்குலர் இது. சோ அதனால நம்ம இங்க கோஸ்ன்னு எழுதுவோம். the road goes. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த வேர்ப் யூஸ் பண்ணும்போது சப்ஜெக்ட் பார்த்து நம்ம வேர்ப் வந்து என்ன செஞ்சுக்கணும், ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்கணும். சோ the road goes அடுத்த கிராமம் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும், எஸ் as far as நம்ம போடணும். சோ நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா as far as எங்க வரைக்கும் போகுது அப்படின்னா அடுத்த கிராமம் வரைக்கும். சோ the next village பக்கத்து கிராமம் வரைக்கும் என்ன செய்யுது, போகுது. ஓகே, சோ the road goes as far as the next village. அடுத்த கிராமம் வரைக்கும் இந்த ரோடு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, எனக்கு தெரிந்த வரையில் அவள் நல்ல பாடகி. இதையும் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்றதுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்றதுக்கு, அக்கார்டிங் டு வாட் ஐ நோ, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கறதையும் நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா as far as யூஸ் பண்ணலாம். சோ வாட் ஐ நோ, எனக்கு தெரியும், அதாவது எனக்கு தெரிந்த வரையில் அவள் நல்ல பாடகி. சோ இதை நம்ம எழுதும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு இதுதான் சப்ஜெக்ட். இப்போ நம்ம இதை வந்து as far as அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம், ஸ்டார்டிங்ல போட்டுக்கலாம். சோ as far as எனக்கு அப்படிங்கும் போது ஐ, தெரிந்த வரையில் அப்படிங்கும் போது ஐ நோ, எனக்கு தெரிந்த வரையில்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி என்ன போட்டோம், as far as நம்ம போட்டோம். as far as I know, எனக்கு தெரிந்த வரையில். அடுத்து என்ன பண்ணணும், as far as நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கமா போட்டு தான் அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். சோ ஐ நோ, எனக்கு தெரியும், அவள் நல்ல பாடகி. சோ அவள் அப்படிங்கிறது she. சோ சிங்குலர் பர்சன், she is a good singer. நல்ல பாடகி, she is a good singer. as far as I know, she is a good singer. எனக்கு தெரிந்த வரையில் அவள் நல்ல பாடகி. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, என் கருத்துப்படி நேர்மையை சிறந்த கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து அவங்களுடைய கருத்து தான், அவங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான். இந்த மாதிரி அவங்களுடைய சொந்த ஒப்பீனியனை சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா as far as யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, என்னுடைய கருத்துப்படி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ என்னுடைய கருத்துப்படி நேர்மைங்கிறது ஒரு சிறந்த கொள்கை. சோ இது அவங்களுடைய கருத்து கிடையாது, ஓல் ஒப்பீனியனுமே அதுதான். ஓகே, எல்லாருடைய ஒப்பீனியனுமே என்ன அப்படின்னா நேர்மைதான் சிறந்த கொள்கை. சோ இங்க நம்ம எழுதும் போது என் கருத்துப்படி, என் கருத்து வரையில் அப்படிங்கிற மீனிங் தான். சோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் as far as எழுதிக்கலாம். as far as என் கருத்துப்படி அப்படிங்கும்போது என் அப்படின்னா ஐ, கருத்துப்படி மை கன்சர்ன், என்னோட கன்சர்ன் படி நேர்மையை சிறந்த கொள்கை. சோ இதை நம்ம ப்ராவர்ப்ஸ்ல அடிக்கடி கேட்டிருப்போம். honesty is the best policy. honesty is the best policy. Okay, so as far as I concern, என் கருத்துப்படி honesty is the best policy. நேர்மையை சிறந்த கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, முடிந்தவரை கவனமாக இரு. ஓகே, இப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த as long asல நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா as long asல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீ நேர்மையா இருக்கும் வரைக்கும் நீ நல்லா இருக்கலாம், நீ முயற்சி செய்யும் வரைக்கும் நான் உனக்கு உதவுவேன், நீ விரும்பும் வரைக்கும் நீ இங்க இருக்கலாம்,
ஸோ ஒரு கண்டிஷனலோட சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா as long as யூஸ் பண்ணணும். பட் இது எல்லாமே கண்டிஷன் கிடையாது. ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லும் போது, உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லும் போது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை யூ நோ தட் அந்த விஷயங்களையும் சொல்லும் போது as far as அதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ முடிந்தவரை கவனமாக இரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா எனக்கு தெரிந்தவரை நீ கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை நம்ம எழுதும்போது எழுதணும் அப்படின்னா as far as முடிந்தவரை அப்படிங்கும்போது பாசிபிள் நீ கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ as far as possible கவனமாக இருன்னு வந்துட்டாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பி. அப்போ கவனம்னு சொல்லும் போது கேர்ஃபுல் as far as possible be careful. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நீ என்ன செய்யணும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். as far as நம்ம எங்க யூஸ் பண்ணோம், as long as நம்ம எங்க யூஸ் பண்ணோம், இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ அதுல ஒரு சின்ன டெஸ்ட், உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு, நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 5 சென்டென்ஸுக்கும் as far as வருமா as long as வருமா அப்படிங்கறத டக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைம். 5 4 3 2 1 எஸ் அவுட். ஓகே, இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இதை நீங்க கரெக்டா 5 அவுட் ஆஃப் 5 எடுத்திருந்தீங்கன்னா யூ ஆர் குட் லேர்னர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, the sun shines plants will grow. ஓகே, அப்போ என்னது சூரிய ஒளி படும் வரைக்கும் அந்த பிளான்ட் அந்த செடிகள் என்ன செய்யும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எஸ், இது ஒரு கிளாஸோட கொடுத்துருக்காங்க, இஃப் கிளாஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் எஸ் as long as சூரிய ஒளி படும் வரை. ஓகே, அந்த சூரிய ஒளி படும் வரைக்கும் தான் அது என்ன செய்யும் வளரும். சூரிய ஒளி இல்லாம எந்த செடியுமே வளராது. நெக்ஸ்ட் பாருங்க, as possible avoid junk food. சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எஸ் எழுதிருப்பீங்க as far as எஸ் முடிந்த வரை என்ன செய்யணும் ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முடிந்த வரை ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் as far as. நெக்ஸ்ட் பாருங்க, we can be friends that you are honest. ஓகே, நேர்மையா இருக்கும் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நேர்மையா இருக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்ன வந்துடும் எஸ் as long as நேர்மையா இருக்கும் வரைக்கும் தான் நம்ம என்ன செய்ய முடியும் நண்பர்களா இருக்க முடியும். அதுதான் மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, that I know this is true. எனக்கு தெரிந்த வரையில் இது உண்மை அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கருத்து சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் as far as. Final sentence, you can use my phone as you return it on time. You can use my phone, அதாவது நீ என்னுடைய போனை யூஸ் பண்ணலாம், நீ கரெக்டான டயத்துல கொடுக்கும் வரைக்கும். கரெக்டான டயத்துல கொடுக்கும் வரைக்கும் நீ எப்பெல்லாம் எனக்கு கரெக்டா கொடுக்குறியோ அப்பெல்லாம் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னோட போன் கிடைக்கும். எப்ப கொடுக்காம போறியோ அப்ப உனக்கு போன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ யூ கேன் யூஸ் மை போன் as you return it on time அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இங்க என்ன வரும் எஸ் as long as. அப்போ போன் டயத்துக்கு கரெக்டா நீ கொடுத்தேன்னா என்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் as long as எங்க யூஸ் பண்ணணும், as far as எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Do you want to more clarification to the topic? Let me add the comment. Do you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. Thank you for watching. See you on next video. Keep watching, keep practicing and keep smiling.